கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளோட இருதயத்துல வரக்கூடிய காயத்துக்கு அந்நியன் உடந்தை ஆகிறான். அப்போ பிறரால தான் நம்மளோட இருதயம் என்ன செய்யுது? காயப்படுது, இருதயம் நொறுக்கப்படுது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை இருதயத்தை படைத்த, இருதயத்துக்குள்ளே வாழுகிற தேவனாகிய கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நீங்கள் அவரை நம்புங்க, விசுவாசிங்க. இருதயத்துக்குள்ளே எந்த பலவீனம் இருந்தாலும் அதை நீக்கி போட்டு புதிய இருதயத்தை கொடுத்து நவமான பாஷை பேசக்கூடிய இருதயமாக அந்த இருதயத்தை மாற்றி அநேகருக்கு உங்கள் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லவும் சாட்சியாக நிறுத்தவும் தேவன் கிருபை பாராட்டுவார். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இருதய நோய் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து விடுதலை ஆகணும்னா கர்த்தர் நம்மளை குணமாக்கணும். இதனால கூட அப்படியே உங்களுக்கு செய்வாராக. எந்த பலவீனம் இருந்தாலும் பலவீனத்தில் அவரோட பலன் பூர்ணமாக விளங்க போகுது. விசுவாசிங்க, அப்படியே செய்வாராமே.